கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 5:4 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆமை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியரும் நாங்களே. ஓ பரா பரா ஹுரிரா பரா, ஓ பரா ரிபா ஷபரா, ஓ பரா ரிபா ஓ பரா, ஓ பரா ரிகரகரா, ஓ பரக ஓ பரகரா, ரிகஷக ரிகரகரா. பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே, பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே ஐயா இன்மேலும் வருபவரே. உகுகுகுரா அபரகரா உபராரிகஷபரா உபரா ரிகரபரா உபரா உகிரகரா உபனர உபனரரா ரிகஷக ரிகரகரா. சகலமாம் படைத்தவரே சர்வா வல்லவரே, சகலமாம் படைத்தவரே சர்வா வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே. ரிபி ரிபிரா ரிகா ரிகாரா ரெப்பரா ரிகரபரா. தோத்திரமாம் கனமாம் வாலமயம் பலனாம், தோத்திரமாம் கனமாம் வாலமயம் பலனாம். மாட்சிமயம் துதியம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயம் துதியம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். சரி, செய்திக்குள்ள வருகிறோம். ஏசாயா 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 5:4. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம், அது நல்ல திராட்சை பழம் தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழத்தை தந்தது என்று. இது இங்கிலீஷ் பேப்பர்ல எப்படி ஆகுது, லுக் அப்படின்னு ஆகுது, பாருங்கள் அப்படின்னு சொல்லி. தமிழ் அது இல்ல, இருந்தாலும் இந்த லுக்கு LOOK லுக். சரி, லுக்கு கிரேக் எபிரேய வார்த்தை என்னன்னா நபாட், NABAT. தெரியுதா? NABAT, nabat. To look, LOOK look, NABAT, nabat. சரி, nabat to look. லுக்குங்கிற இப்ப நான் உங்களை பார்க்கிறேன், அது பார்க்கறதா. ஆனா இது என்னன்னா சாதாரண பார்வை மாத்திரம் கிடையாது.
வெயிட் அண்ட் சி அப்படின்னு வெயிட் அண்ட் சி பொறுத்திருந்து பாருங்கள் நான் என்ன செய்ய போறேன். அது ரெண்டு வகையிலையும் நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு ஒரு கஷ்டப்படுற ஒரு பொண்ணு வர்றா, ஒரு தேவை இருக்குது, பொறுத்திருந்த பார், நான் உனக்கு நல்லது செய்வேன். உடனே செய்ய மாட்டேன், ஆனா டு டேக் சம் டைம். அதற்காக நான் பேட். அடுத்து behold. behold தனக்கு சொந்தமானதுக்கு தான் செய்ய முடியும். தனக்கு சொந்தமானது. இது தேவன் சொல்லுகிறார், இது என்னுடைய திராட்சை தோட்டம். லுக், நான் என்ன செய்ய போறது, என்ன செய்ய, வெயிட் அண்ட் சி. லுக், நீ என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். சரி, இதை நம்ம வேதத்துல எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 15:5. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ பாரு. எதை பாரு, மேல வானத்துல நட்சத்திரத்தை பாரு, அத பாரு, நான் அது போல செய்ய போறேன். இதாங்க லுக்னா பார்க்கிறது, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இனி நீ இப்ப பிள்ளை இல்லாம இருக்க, ஆனா உன்னை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பிளஸ்ல சொல்றது. பிளஸ் நல்லது செய்யறதுக்கு, நல்லது செய்யலாம், கெடுதி செய்யலாம். ஆனா இனி ஆண்டவர் அந்த திராட்சை தோட்டத்துக்கு கெடுதி செய்ய போகிறார். அதை வெயிட் பண்ணி பாருங்கிறார். ரெண்டு காரியம். லுக், திரும்ப வசனத்தை வாசிக்கிட்டவங்களுக்கு, அவர் ஆபிரகாம் வெளியே கொண்டு வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். லுக். சரி, அந்த லுக்க நம்ம பிசிக்கல் லுக். பிசிக்கல் லுக் என்னது, கண்டுனாலே பார்க்கிறது. இந்த பார்த்தா சில நேரம் பயம் வரும். எப்படி பயம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, யாத்ராகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். பின்னும் அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததுனால தன் பார்க்க. அவ தேவனை பார்க்கறது லேசா கஷ்டமானா, இங்க வந்து 100% ஒரு தேவ தூதனுடைய ரூபத்தில் வைக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிறது. லுக், பேட். டு லுக், NABAT, பேட். உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரியுது. பேட். சரி, பிசிக்கல் லுக். பார்க்கறதுல ஆண்டவரால் மாத்திரம் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவர் வச்சிருக்கிறார். அவரால் மாத்திரம் இதை பார்க்க முடியும். இதை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். பேட். மனுஷன் எக்ஸ்டர்னலா பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார் என்றார். வெளியில் தோற்றம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறது பிடிக்கும். ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. எதோ காலேஜ், மெடிக்கல் காலேஜ் சொல்ல, ஏதாவது ஒரு காலேஜ். அங்க புதுசா பசங்க ஒரு 30 பசங்க போவாங்க, ஒரு 20 பொண்ணுங்க போய் சேருவாங்க. அது எந்த பையன் நல்லா டாலா, ஹேண்ட்ஸமா, அது ஸ்மார்ட்டா, அது நடக்கும்போதே எல்லாரும் கண்கள் அது மேல இருக்கும். அது போல ஒரு பொண்ணு இருப்பான், அவளும் நல்லா ஃபேரா டாலா ஆக இருப்பான். இது ரெண்டு மேட்ச் ஆயிடும். இது எக்ஸ்டர்னல் பார்க்குற பியூட்டி. ஆனா கொஞ்ச நாளையில சண்டை வந்துடும். ஆனா எனக்கு தெரிஞ்சு சில கிளாஸ்மேட்ஸ் அப்படி ஒரு பிசிக்கல் லவ் கிடையாது. நான் சொல்றது பிசிக்கல், எக்ஸ்டர்னல் கிடையாது. ஹார்ட்ல இருந்து ஒரு சில பசங்கள், படிக்கிற கஷ்டப்படுற பசங்களுக்கு அவங்க எப்படியாவது சொல்லி கொடுத்து அந்த வேலை பாஸ் ஆகிறது முயற்சித்தவங்க. இது இன்டர்னல் லவ். இன்டர்னல் ஒரு பாசம். இந்த காதல் நான் சொல்ல மாட்டேன். இங்க ஆண்டவர் பார்க்கறது என்னன்னா, எக்ஸ்டர்னலா பார்க்க மாட்டேங்கிறாரு, நான் பேட் உள்ள பார்க்கிறேன். சரி, ஏசாயா 51வது அதிகாரம் 1-2. ஏசாயா 51வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல ஆண்டவர் ஒருத்தரை பார்க்க சொல்லுகிறார். யாரை பார்க்க பாப்போமா? நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்க. என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இவ்வளவு பெரிய ஜன கூட்டமா இருக்கிறீங்க, ஒரு தேசத்தையே கவர் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களுடைய ஆரிஜின் எங்க இருந்து வந்தீங்க நீங்க பாருங்க. அடுத்து பாருங்க, ரெண்டாவது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள். பார்க்கறது வர நோக்கி பார்க்கணும், உள்ள டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் அடிக்கடி எதை நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தகப்பான அடிக்கடி சொல்றாரு, அடே அப்பா இந்த ஊருக்கு வரும்போது ஒரு சைக்கிள் வச்சிருந்தேன்டா, 100 ரூபாய்க்கு மருந்து வச்சிருந்தேன், என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்மளை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதுக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோன்ட் கோ பிஹைண்ட் மணி, த மணி வில் கம் பிஹைண்ட் யூ. இத எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு கோர்ட்ல சாட்சி சொல்றதுக்கு போயிருந்தேன். கோர்ட்லாம் போட்டுக்கிட்டு போனேன். அந்த ஜட்ஜி ரொம்ப கேஷுவலா என்கிட்ட கேட்கிறாரு, லைசன்ஸ் ஹாஸ்பிட்டல் விருதுநகர் இருக்குதுங்க. நான் யார்கிட்டயோ என்னென்னமோ கேட்டு பார்த்துருக்கேன், எல்லாரும் உங்க ஆஸ்பத்திரி பேரத்தான் சொல்றாங்க, எங்க இத்தனை ஆஸ்பத்திரிக்கும் போது நீங்க மட்டும் இப்படி பாப்புலர் ஆனீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், என் தகப்பனார் 90ல இறந்தாருங்க ஐயா, 90ல இறந்தாரு. ஆனா அவர் எனக்கு சொன்ன வார்த்தையை என்னால் மறக்க முடியாது. டோன்ட் கோ பிஹைண்ட் மணி, யூ டூ யுவர் டியூட்டி, மணி வில் கம் பிஹைண்ட் யூ அப்படின்ட்டு. உடனே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். உங்க தகப்பனார் சொன்ன ஆலோசனையை நீங்க உங்க இருதயத்துல வச்சு இத்தனை வருஷம் ஆனாலும் அதை தெளிவா சொல்றேன்னு பாத்தீங்களா, என்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்ப நோக்கி பாருங்கள் வேற, பார்க்கறது வேற. அந்த நோக்கி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இந்த பெருக பண்ணது நான், அந்த ஆண்டவர் தான் இப்ப வேற ஒரு ஆங்கல்ல போறார். சரி, ரெண்டாவது நாம பார்க்க போறது என்னுடைய. வாசிப்போமா, திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போமா. ஏசாயா 5வது அதிகாரம் 4வது வசனம், நான் என் திராட்சை தோட்டத்திற்கு, என் மை அல்லது மை, இதுக்கு இவரைய பார்த்தீங்கன்னா எமோஸ், EMOS. EMOS இது கிரேக்க வார்த்தை. EMOS கிரேக்க வார்த்தை. எமோஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்ப்போம். இந்த எமோஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் ஐ பொசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்றேன். வாட் ஐ பொசஸ், என்னிடத்துல என்ன இருக்கிறது, நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆண்டவர் மாத்திரம் நம்மோட கூட இருக்கார். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய எல்லாமே நமக்கு சொந்தமான கிடையாது. நீங்க பார்க்குற சரீரமா இருக்கட்டும், இந்த பில்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு சொந்தம் கிடையாது. ஒரு நாள் இதை விட்டுட்டு நான் போனேன். ஆனா ஆண்டவருக்கு அப்படி கிடையாது, இது அவருடையது. மைண்ட் எமோஸ் அப்படிங்கிறார், வாட் ஐ பொசஸ். இத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நான்ங்கிற ஒரு காரியத்தை எதற்காக அடிக்கடி சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு காட்டுறேன். யோவான் 4வது அதிகாரம் 34 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியிலை முடிப்பது என்னுடைய பதில், என்னை அனுப்பினவருடையது. வாட் ஐ பொசஸ் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா, பிதாவை அமைச்சிருக்கேன். ஐ பொசஸ் மை ஃபாதர். அந்த பிதா என்ன சொல்லுகிறாரு, இந்த தோட்டம் என்னுடையதுங்கிறார், இஸ்ரேல் தேசம் என்னுடையதுங்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் தான் எனக்கு. அதான் ஒரு அருமையான ஒரு கான்செப்ட். 7வது அதிகாரம் 16 7:16. இயேசு யூதர்களை பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாராமல் என்னை அனுப்பி. எத்தனை என் வருது பாருங்க, என்னுடையது, என்னை அனுப்பிவிடுது. ஒரே ஒரு வார்த்தை தான், எமோஸ், EMOS, எமோஸ். பவுல் இதை எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 16. 1 கொரிந்தியர் 16:16. இப்படிப்பட்டவர்களுக்கு உடன் வேலைக்காரர்களும் பிரயாசப்படுங்கள், நீங்கள் 21. பவுலாகிய நான் என் கையினரை, பவுலாகிய
நான் நான் பவுலாகிய நான். சரி, இதுதான் மைன் எமோஸ். இதுல அடுத்த ஒரு வார்த்தையை பார்க்க போறோம். இது ஏறக்குறைய சேம், ஆனா ஒரு வித்தியாசமான ஒன்று. நான் என் நான் என் ஒரு வார்த்தை என்னன்னா ஒரு ஆச்சரியமான வார்த்தை. ஈகோ ஈகோ இ ஜி இ ஜி ஓ இ போட்டு ஜி போட்டு ஓ மேல ஒரு கொடி ஈகோ. இந்த ஈகோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுயம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. நான் சுயம் ஐ. இந்த ஐங்கிறது இந்த காலத்துல டைப்ரைட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல அடிக்கடி இந்த ரிப்பேர் பார்க்க சொல்றாங்களா, அந்த ஐங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப தேஞ்சிருக்குமா. ஏன்னா எல்லாத்துலயும் அவங்க ஐ ஐ ஐ ஐ அதை அடிச்சு அடிச்சு அது ரொம்ப தேஞ்சு போயிருக்கும். அதனாலதான் ஐ ஈகோ. இந்த ஈகோவை நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, இது கிரேக்க வார்த்தையான நம்ம புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 10வது அதிகாரம் 16வது. மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புறதுல இதோ நான் உங்களே நான் ஈகோ. ஈகோங்கிறது பெருமை நிறைந்த வார்த்தை. அதாவது ஈகோ பிடிச்ச வேண்டாம். அவன் யாராவது லேசா அவன் அந்த ஈகோவை டச் பண்ணான கோவம், என்னையும் இப்படி சொல்லிட்டானே, இந்த ஆளெல்லாம் நான் மூஞ்சிலே பார்க்க மாட்டேன், இவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், இவன் செய்தியை நான் கேட்க மாட்டேன். தி ஈகோ. யோவான் 4வது அதிகாரம் 14வது 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம். நான் ஈகோ. கிரேக்க வார்த்தை, பியூட்டிஃபுல் வார்த்தைங்க, நம்ம மறக்கவே முடியாது. நான் அந்த வார்த்தையை பல முறை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது ஒரு கிரேக்க வார்த்தை. ஐக்கு கிரேக்க வார்த்தை ஈகோங்கிறது தெரியாது. பாருங்க 26வது வசனம். அதற்கு இயேசு உன்னுடைய பேசுகிற நானே அவர். ஐ ஆம் ஐ. நான் தான் கிறிஸ்து, நானே. 32வது வசனம். அதற்கு அவர் நான் புசிக்கிறதற்கு நீங்கள் யாரு? நான் புசிக்கிறது. இது இயேசு கிறிஸ்துக்கு செய்யக்கூடியது. சீஷர்களால் அதை செய்ய முடியாது. பிறகு செய்தார்கள். இல்ல நான் சொல்லணும். அந்த ஊழியத்தை அவர் சொல்றாரு, இந்த ஒரு சமாரிய ஸ்திரிய ரட்சிப்புள் வழி நடத்துறது அது என்னுடைய போஜனம். ஈகோ. 38வது வசனம். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிட அறுக்கதை நான் உங்களுக்கு அனுப்பினேன். நான் உங்களுக்கு. ஈகோ. 5வது அதிகாரம் 34வது வசனம். 5:34. நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷர் சாட்சி அல்ல, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஈகோ. இந்த ஈகோங்கிறது ஒரு ஆழமான ஒரு காரியம். இது மனிதர்களுக்கு கட்டாயம் இருக்கும். யாராவது அவங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டானா அப்படி ஒரு கோபம் வரும், கசப்பு வரும், எல்லாமே போயிடும். சரி, ரோமர் 7வது அதிகாரம் 9வது. ரோமர் 7:9. முன்னே நியாயப்பிரமாணம் இருந்தபோது நான் ஜீவனில் இருந்தேன். நியாயப்பிரமாணம் லாங்கிற வரக்கூடிய ஜீவனில் இருந்தா தான் அன்னைக்கு அந்த ஈகோங்கிறது கிடையாது. ஆனா வந்துருச்சா அது என்னை கொல்ல ஆரம்பிச்சிருச்சுங்கிற. சரி, இப்ப நம்ம அந்த செய்திக்குள்ள போக போறது கிடையாது. 17வது வசனம். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருப்பான். நான் அல்லங்கிறது நான் ஈகோ. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நம்ம வாசனத்துக்குள்ள போக இருக்கிறோம். சரி, இத எப்படி இது ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு கேள்வியோடு இது ஆரம்பிக்குதுங்க. ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்குது. நான் திரும்ப வசனத்தை வாசிக்கிட்டேன் உங்களுக்கு. 5வது அதிகாரம். நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். ஒரு கேள்வி பாருங்க. நான் காத்திருக்க அது கசப்பான பழத்தை தந்தது என்ன? ஒரு கேள்வி. இந்த ஒரு 4வது வசனம் 2 கேள்வி உள்ள உட்கார்ந்து. இந்த 2 கேள்விகள் இருக்கிறதுனால
நான் உங்களுக்கு வேற ஒரு வித்தியாசமாக கொண்டு போகிறேன். 2 கேள்விகள். சரி, லூக்கா 20வது அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட 3 கூட்டத்தார்கள் கேள்வி கேட்கிறாங்க. 3 கூட்டத்தார்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், வாயை திறக்க முடியாத ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, லூக்கா 20வது அதிகாரத்துல முதலாக ஒரு கேள்வியை பார்க்க இருக்கிறோம். அது 21வது வசனம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லை. அது ஏன்னா அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள், ஒரு பணத்தை என்கிட்ட காட்டுங்கிறார். அதுல ஒரு சுரூபம் இருக்கு. அது அங்க என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சொரூபம் ஆண்டவர் பிடிக்காது. இது தேவாலயத்தை கூட போட முடியாது. அதனால இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டார்னா இந்த பாயிண்ட் வச்சு அவர் அரசு உள்ள வச்சிருவாங்க. ஆனா இவர் சர்வ ஞானி. அதனால என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு அப்படியானால் ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கு. ராயனுடையது என்னதுங்க? காணிக்கை, காசு. அதான் அவனுக்கு கொடுத்துருக்கு, கொடுக்காம இருக்காங்க. ஆனா தேவனுடையது உன் ஆத்துமா. அந்த ஆத்துமா ராயனுக்கு தேவையில்லை. இந்த ஆத்துமா வச்சு அவன் என்ன செய்வான்? அவருக்கு என்ன வேணும்? காசு வேணும். அதை கொடுத்துரு. ஆனா எதை கொடுக்கணும்னா, உன் பிதாக்கு உன் ஆத்துமா தேவை, அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. இத ஒரு கூட்டம் ஒரு கேள்வி முடிஞ்சிருச்சு. 2வது ஒரு கூட்டத்தை வர்றாங்க. 27 உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதிசேர். அப்ப அன்னைக்கு 2 கூட்டம் தாங்க, சதிசேயர், பரிசேயர். பரிசேயர் நம்புவாங்க, உயிர்த்தெழுதல் உண்டு, தேவதூதர்கள் நம்புவாங்க. ஆனா இந்த சதிசேயர் சாதிப்பாங்க. அப்ப அவனுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, கேவலமான கேள்வி. கணவன் மனைவி 2 பேர், ஒரு 6-7 பிரதர்ஸ் இருக்காங்க. அண்ணன் இறந்து போயிட்டாரு. 2வது ஒரு தம்பி அதே அண்ணிய கல்யாணம் கட்டுறாரு. அன்னைக்கு ரூல்ஸ் இருந்துச்சு, மோஸ்ட் சட்டம் அப்படி இருந்துச்சு. அவருக்கும் பிள்ளை இல்லை, அவரே இறந்து போயிட்டாரு. அப்படியே போய் 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 7 பேரும் கல்யாணம் கட்டிட்டாங்க அந்த அம்மாவை. இப்போ உயிர் தெரிதல இது யாருக்கு பொண்டாட்டியா இருப்பாங்க? ஒரு பெரிய கேள்வி. இப்படி யாராலையும் யோசிச்சே பார்க்க முடியாது. ஆண்டவருக்கு ரொம்ப தெளிவா என்ன ஆன்சர் சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 38 அவர் மருத்துவரின் தேவனா இல்லாமல் ஜீவனுள்ள ஒரு தேவனா இருக்கிறார். ஜீவனுள்ள என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ சொல்றது எல்லாமே எனக்கு அக்செப்ட் பண்ண போறது இல்லை. உயிரோடு இருக்கிறவெல்லாம் இன்னைக்கு நமக்கு மரணம் வரும். மரணம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நித்திய ஜீவன் வரும். அந்த நித்திய ஜீவன்ல உனக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன் தான் முக்கியம். தட்டிட்டார். அவர் மரித்தோருக்குன்னா, மரித்து நரகத்துல போய் நிக்கிறதேன்னா உனக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. நீ எனக்கு இவ்வளவு போட்டு மனைவி உடைக்கிற, யாரு யாருக்கு கணவன், யாரு மனைவி தேவையில்லை. 2வது தாட்டிட்டார். அடுத்து பாருங்க, வேற யாரும் கேள்வியே கேட்கல. 2 கேள்வி. யார்த்த அவர் கேட்கிறாரு பாருங்க. அவர் 41 அவர் அவர்களை நோக்கி கிறிஸ்து தாவீதின் குமாரன் எப்படி சொல்லுகிறார்? அவர் ஒரு கேள்வியை கேட்டார். சொல்லிட்டு, நான் உங்களுடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியே சங்கீதம் 110 காற்ற நச்சுன்னு அடிக்கிறார். நீதினுடைய வலது வருஷம் கர்த்தர் நான் என் ஆண்டவர் என்று கர்த்தர் சங்கீதத்தில் சொல்லியிருக்காரு. சங்கீதம் 110. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவருக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி? எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் ஓடியே போயிட்டாங்க. கேள்வி. ஆண்டவர் ஒரு கேள்வி. 2 கேள்வி நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து பாருங்க, சாத்தானும் ஒரு கேள்வியை கேட்கிறான். லூக்கா 4வது அதிகாரம் 9வது வசனம் 4:9. அப்பொழுது அவர் எருசலேமிலே கொண்டு போய் தேவாலயத்துக்கு வந்து, நீர் தேவனுடைய குமாரனானால் ஒரு கேள்வி வந்துச்சு பாருங்க. கீழே தாழ்க்கும். ஏனென்றால் சங்கீதம் 91 அவர் கோட் பண்றான். உண்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களை உமக்கு கட்டளையிடுவார், பாதம் கல்லில் இடாதபடி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏசு சொல்றாரு, நீ பரிசை பாராதன்னு சொல்லி தோர்த்தி விட்டார். நல்லா கேட்டுப்பாங்க. கேள்வி 2 கேள்வி. 2வது கேள்வி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இன்னொரு கேள்வி நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 1வது அதிகாரம் 5வது வசனம். இங்க ஒரு கேள்வியை பார்க்க போறோம். ஏனும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஏப்பா, அடி வாங்கினது போதாதா? இவ்வளவு அடி வாங்குறிய,
நீ மனம் திரும்பினா என்ன உனக்கு பிரச்சனை? அதிகமாக விலகி போகிறது. விலகி போக அங்க ஒரு உறவு இருக்குதுங்க. பிதா குமாரன், நேச குமாரன், என் பிள்ளைக என்கிட்ட வரணும். தலையெல்லாம் வியாதியும் இருதையெல்லாம் பிரச்சனை எங்கேயுமே இருக்குது. இது ஏன் இப்படி விலகி போறீங்கன்னா ஆண்டவர் ஒரு கேள்வி எங்க கேட்கிறார். இப்ப இந்த வேதத்துல ஒரு கான்செப்ட் வேற ஒரு ஆங்கிள் நான் போறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் கீ வார்த்தை. 2 நாளாகமும் 34வது அதிகாரம் 14 34:14 தேவாலயம் கூடி கிடக்கு, யாருமே போறது கிடையாது. இப்ப யோசியா ராஜா பணத்தை நல்லா கலெக்ட் பண்ணி ஆலயத்தை ரிப்பேர் பார்க்கிறாரு. ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொக்கிஷம் கிடைக்குது. கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை ஆசிரியர் இல்கியா கண்டெடுத்தான். பாத்தீங்களா, அவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை புஸ்தகத்தை சாப்பான் கையில கொடுக்கிறான். சாப்பானால வாசிக்க முடியும். இப்ப அந்த வேதம் கையில கிடைச்சிச்சு. கையில கிடைச்ச உடனே என்ன ரியாக்ஷன்? ராஜா தன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 19 நியாயப்பிரமாண வார்த்தையை ராஜா கேட்ட பொழுது அவன் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு இல்கியனாற்றும் கட்டளை கொடுத்து எல்லாத்தையும் யூதால ஃபுல்லா இதை போய் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறார். இது ஒரு ரியாக்ஷன். ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு அந்த ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் எவ்வளவு சிக்ஷை கொடுத்தாலும் அடி இவ்வளவுதான் அடிப்பேன், அடி நான் வாங்கிக்கிறேன், ஆனா நான் அசையவே மாட்டேன் அப்படின்னு இருக்கேன். ஆனா வேதத்தை கடிச்ச புஸ்தகத்தை ராஜா வாசிச்சுட்டு தன்னை தாழ்த்துகிறார், கட்டளைப்படுகிறார். இந்த வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொண்டு போனார்கள், நம்ம மூண்ட கர்த்தருடைய கோபம் பெரிதாயிற்று. இதுதான் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் தான் நம்ம தேவையான ஒன்று. 25வது வசனம் பாருங்க. தேவனுடைய கோபம் வந்ததுக்கு காரணம் வேறே தேவர்களை தூபம் காட்டினபடினாலே இந்த ஸ்தலத்தில் இருந்தது. இவங்க தெளிவாக வேதத்தை உள்ளதை வாசிச்சு அதை புரிந்து கொண்டு வருகிறார்கள். 27வது வசனம் பாருங்க. இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிக்கும் உன் இருதயம் இழகி நீ எனக்கு தாழ்த்தி ஆண்டர் பார்க்கிறார். இழகணும், கடினமா இருக்கக்கூடாது. அது ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. சரி, எரேமியா எடுத்துக்கொள்வோம். எரேமியா 2வது அதிகாரம் 20வது வசனம். எரேமியா 2:20. பூர்வம் காலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை இந்த நுகத்தடி முடிக்கிறது எகிப்தில் இருந்த அடிமை தரத்தை தான் சொல்றாரு. உன்னை கட்டுகளை அறுத்தேன், நீ அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே, ஆனாலும் விக்கிரத்துக்கு நீ போயிட்ட. நான் உன்னை முற்றிலும் கனி தரும் உயர் குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு செடியாக ஆகாது போனது என்ன? ஆண்டவர் கேள்வி கேள்வி கேட்கிறாரு. உங்களால பதில் சொல்லவே முடியாது. 6வது அதிகாரம் 21வது எரேமியா 6:29. துருத்தி வெந்தது. துருத்தி இதுதான். அதுங்க உள்ள புகை போய் ஹீட் போய் காத்து போய் அந்த புடை அந்த இதை பிஞ்சு போச்சு. ஈயம் நெருப்புலேயே அழிந்தது. அந்த ஈயத்தை நெருப்புல போட்ட உடனே அதுல இருக்க அசடெல்லாம் போன உடனே அதை திரும்ப எடுக்கணும். அதே அழிஞ்சு போயிடும், ஹீட்ல போயிடும், காத்துல போயிடும். புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதா போயிடும். இங்க ஆண்டவர் தன்னை சொல்லுகிறார், நான் தான் ஊதி இதெல்லாம் போச்சு, ஈய மாதிரி இருக்க வேண்டிய அழிஞ்சே போயிட்டீங்க. இது ஆனா பொல்லாப்பு அற்று போகுது. ஒரு ஆழமான பொல்லாப்பு அப்படியே இருக்குது. போட்ட எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. எசேக்கியேல் 24வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இது நிறைவேறும், நான்
செய்து விடுவேன், பின்வாங்குவதில்லை, தப்புவதும் இல்லை, மனஸ்தாபப்படுவதில்லை. உங்கள் வழிகளுக்கு உங்கள் செய்களுக்கு தக்கதாக நான் நியாய தீர்ப்பு செய்து கர்த்தராட்சி ஜட்ஜ்மெண்ட் உண்டு. நான் மாறவே மாட்டேன். நான் அடப்பை அடிக்க போடுவேனா போடுவேன். ஏன்னா இது என்னுடையது. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருணையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. 2 கேள்விகள் மூலமாக இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள தூய ஆவியானவர் எங்களுக்கு பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.